ஜிலு ஜிலுன்னு ஊட்டில இருந்த மாதிரி இருக்கு பாத்துக்க வீட்டுக்குள்ள இருக்குது. மாரி எப்படி படிப்பெல்லாம் போகுது? கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்காவா? ரொம்ப கஷ்டம். சரி ஓகே அப்படின்னு படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு எப்படி பரவாயில்லையா? எனக்கு என்ன ஒரே ப்ராஜெக்ட் அது இதுன்னு அசைன்மெண்ட் தந்துட்டு இருக்காவ. நிறைய எழுத வேண்டி இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து குரூப்பா சேர்ந்து ஒண்ணா பண்ணிட்டு இருக்கோம் முதுக. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறா? கல்யாணம் பண்ண போறா? சர்மி வாயை உடைச்சு போடு முதுக. நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ண போறேன்னு. நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்க. யார்ட்ட இப்படி கோவப்படியா? அம்மா தானே நீ படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னவ. யாரு அத்தா அப்படி சொன்னாங்களா? ஆமா உங்க அத்தை தான் சொன்னவ. சேச்சே எங்க அத்தை அப்படி சொல்ல சான்ஸே இல்லையே. என்னையெல்லாம் 25 வயசுல நீ கல்யாணம் பண்ண போதுமக்கான்னு சொன்னவ. அது உனக்கு நான் அப்படி சொல்லிருப்பாவ. என்னைய சும்மா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாவ. ஆனா நாமளே இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன். மாரி என்ன செய்ய போறா? மாடு வெங்கி போவாளா இருக்கும். இனி ஓட்ட கேட்ட நீ பேசுடி. என்கிட்ட கேக்குறதுக்கு நீ எப்பவும் பேசிட்டு இருக்கா துருதுருன்னு? என்னைய பதிலே சொல்ல விட மாட்டேக்கா. சரிமா நீ சொல்லு. நான் அடுத்து எம்இ படிக்க போலான்னு இருக்கேன் முதுக. எம்இ படிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஜாப்? ஜாப் நிறைய இருக்குல. சாஃப்ட்வேர்லயும் போலாம், ஹார்ட்வேர்லயும் போலாம். ஈஸி தானே எடுத்திருக்கேன். அதனால சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டுலயுமே சான்ஸ் இருக்கு. ஐடிக்கும் போலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணனும்னா காலேஜ்ல லெக்சரரா அந்த மாதிரி போனாலும் போலாம். உனக்கு ஹார்ட்வேர் ஆசை இல்ல சாஃப்ட்வேர் இதுல போயிடலான்னு பாக்குறியா? எனக்கு இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் அப்படி முன்னாடி உட்கார்ந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டே பிடிக்காத பத்துக்க. ஹார்ட்வேர் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோர் கம்பெனிஸ் அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணிடலாம்னு யோசிச்சிருக்கேன். என்னதெல்லாமோ பேசியவ ஒண்ணும் புரிய மாட்டேக்கு. என்ன ஜோபி ஒரு மாதிரி முழிக்கா? கண்டுபிடிச்சிட்டீல? நீங்க எல்லாம் பேசுறது ஒண்ணும் புரிய மாட்டேக்கேன்னு பாக்கேன். இனி நீயும் படிக்கணும்லாட்டி. இப்ப 9th படிக்கிறியோ? ஆமா, அடுத்த வருஷம் 10th. நாங்கலாம் படிச்சு கர ஒதுங்கின பிறந்த நீ வருவா. ஆமா, ஒத்தையில மாட்டிட்டேன். சர்மி என்ன மைனி நீ எப்படி லா எடுத்தா? உனக்கு லா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதனால தானே எடுத்தேன். அப்படியே நல்ல வாதாடத்துக்குலாம் நல்லா வருமோ? வக்கீல் ஆயிரலாம் மதியா? ஆமாமா வக்கீல் தான். இப்ப 2 பேர் ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாவா அப்படின்னா நீ வந்து நல்லவனுக்காக இப்ப வாதாடியன்னு வை. இன்னொரு பக்கம் இருக்க கெட்டவே ஒண்ணும் செய்ய மாட்டானா? இல்ல நிறைய இதுல இருக்கும் பாத்துக்க. நான் இப்ப அந்த ஃபீல்டு போக போறது இல்ல. இந்த இண்டஸ்ட்ரீஸ், ஹாஸ்பிடல்ஸ் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் நம்மளுக்கு ஒரு வக்கீல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்ப இந்த கொலை பண்ணி விலக்கலாம் லாயர் இருப்பாவல, அது யாரு? அவங்கெல்லாம் கிரிமினல் லாயர். நான் அத ஆக போறது இல்ல. நான் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போலான்னு பாக்கேன் பாத்துக்க. அது இல்லனா சிவில் லா, கார்ப்பரேட் லேபர்ஸ் லா அந்த மாதிரி இருக்குல்ல, அதுல போலான்னு பாக்கேன். ஓகே இப்ப செகண்ட் இயர் போயிட்டு இருக்கோம். ஆமா செகண்ட் இயர் தான். இதுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும்? நிறைய வருமோ? ஆமா கொஞ்சம் கூடுதல் தான். வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் மேல வந்துருது. அக்காக்கு 1 லட்சம் போல வருது. ஓகே அக்கா உனக்கு எவ்வளவு வரும்? டாக்டர் படிக்கிறதுல நிறைய ரூபாவா? ஆமா எனக்கு வருஷத்துக்கு ஒரு 25-26 வந்துருது. 25-26 லட்சமாக்கா? ஆமா 25 லட்சம் வந்துரும். எப்பா நான் 5 வருஷம் படிச்சு முடிக்கிறது கூட இவ்வளவு வராது. எம்மா நாமளா 4 வருஷம் படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 5 லட்சம் மேல தான் ஆகுது. ஆமா அதனாலதான் எங்க டாடிட்ட வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன். அவங்க தான் படின்னு சொன்னாவ. நானே எம்பிபிஎஸ் ஆகலாமான்னு தான் யோசிச்சேன். நீங்க சொல்லி ரூபாயை பார்த்தா எங்க வீட்ல எல்லாம் ஒண்ணு முடியாது. 25,000க்கே வழி இல்ல. நீட் எழுதுமா, நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துரு. கவர்மெண்ட் இதுல கிடைச்சா உனக்கு ரொம்ப ரூபா வராது பாத்துக்க. ஆனா அது கிடைக்கணுமே. சரி இப்பவே ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? இன்னும் 3 வருஷம் மேல இருக்கும்ல, அப்ப பாத்துக்கிடலாம். இப்போ நிதின் வேற ஏதோ வெளிநாட்டுக்குலாம் போறான்னு சொன்னாவ. ஆமா ஆஸ்திரேலியா போறான். அங்க போய் இப்ப எம்பிபிஎஸ் படிச்சா ரூபா கம்மியா? நம்மளுக்கு இங்க விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது போனா இப்ப எக்ஸாம்ஸ்லாம் எழுதி தான் போற மாதிரி இருக்கு பாத்துக்க. அவன் நல்லா படிக்க தானே செய்வானே? படிப்பான். இப்ப ஓரளவு கொஞ்சம் படிக்க மாட்டான். நல்ல போன் பார்த்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆமா அந்த போனை பார்த்தாலே நம்மளுக்கு அதுல டைம் போயிருது. சுபின் இப்ப எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கான்? அவன் பிபிஏல சேர்ந்திருக்கான். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா? ஆமா இது முடிச்சிட்டு எம்பிஏ ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஓகே அவனதான் இன்னும் வந்ததுல இருந்து பார்க்கவே இல்ல. வந்துட்டு அவனும் நிதியும் அவங்க ரூம்ல தான் இருக்காவ. ஓய் கண்ணுக்குட்டிலா என்ன ஒரே கதையா இருக்கு? ஆமா மம்மி அகாடமிக் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகே எல்லாரும் படிச்சு நல்ல நிலைமையில வரணும்ங்கிறது தான் அத்தையோட ஆசை. சரி நல்லா படிப்போம். மம்மி அதான் இப்ப சோபிதா உட்காந்து பயந்துட்டு இருக்கா. அவளுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசையாமா. எம்பிபிஎஸ் பண்றதுக்கு இவ்வளவு ரூபாய் ஆகும்னு சொன்னா அதனால ஐயோ எப்படி படிப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நீ நல்லா படி மக்களே, உனக்கு ஃப்ரீயாவே படிக்க மாதிரி நினைக்கும். எங்க நித்யா தான் அதுல கொஞ்சம் குவாட்ட விட்டுட்டா. மம்மி நானும் நீட்டுக்குலாம் ட்ரை பண்ண தானே செஞ்சேன். மார்க் கிடைக்கல, நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணிட்டா டாடி கிட்ட கேட்டேன். அவங்க தான் வேண்டான்னு சொல்லி காசு கட்டி படிக்க வைக்கேன்னு சொன்னாவ. ஆமா உங்க டாடி பணம் இருந்த உடனே அதை வச்சு படிக்க வச்சுலாம் என் மோளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிட்டாரு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. சரி அதை விடு. அம்மா தீபாவளிக்கு வாங்கின உன்னோட ட்ரெஸ் எங்க? என் ட்ரெஸ் பீரோல எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் காணிப்போம். சரி மம்மி. மக்களே உங்க எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தாம்மா. நான் எடுத்து காணிக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. இது யாருக்கு? இது நம்ம சுவாபிக்கு. வாவ் என்னோட ஃபேவரட் கலர் தே. பிங்க் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏடி கண்ணு அவிஞ்சு போச்சோ? இது பிங்க் கலரா உனக்கு? பீச் கலர். பிங்க் பீச் எல்லாம் கொஞ்சம் சேமா தான இருக்கும். பேபி பிங்க் மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு தே. உனக்கு பிடிச்சா சரிதான். எப்படி நல்லா இருக்கா மக்களே? சூப்பர். மம்மி என்ன எல்லாம் கொஞ்சம் சேமா இருந்த மாதிரி இருக்குவே? ஆமா சேமா தான் எடுத்தேன். சுவாபிக்கு சர்மிக்கு ஒரே டிசைன், கலர் மட்டும் வேற. உனக்கும் சந்தியாளுக்கும் ஒரே டிசைன், கலர் வேற. மம்மி என்கிட்ட சொல்லவே இல்ல நீங்க. சந்தியா சேமா போடுவோன்னு.
பத்தியா இதான் உனக்கு. இதுவா சூப்பரா இருக்கு. பாத்தியா நம்ம ரெண்டு பேருக்கு சேமா இருக்கும் பாத்துக்க. ஆமா ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு இந்த கலரே இல்ல பாத்துக்க. இது என்ன கலரு? புதுசா இருக்குல அந்த கலர் பாக்குறதுக்கு. ஆமா பாத்துக்க லைட் லாவெண்டர் மாதிரி இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. தேங்க் யூ தே. எனக்கு இந்த கலரே இல்ல. எல்லாரும் நாளைக்கு போட்டுட்டு இங்க வந்துருங்க. இங்க வந்து தான் தீபாவளி கொண்டாடியோம். சரி தே வந்துறோம். சுமதி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சுமதி எல்லாரையும் சாப்பிட உட்கார வை. அங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருவோமா? எல்லாரும் இருக்க முடியும்னா பாத்துக்க. இருக்கலாங்க. சரி அப்ப உட்கார வை. நான் உட்கார வைக்கேன். நீங்க நிதினை கூட்டிட்டு வாங்க. சுபினும் நிதினும் அவன் ரூம்ல இருக்காவ. சரிம்மா. எத்தே எல்லாரும் இங்கே சாப்பிட போறோம். ஆமா மக்கா இங்கதான் சாப்பாடு. நேரம் ஆயிட்டல. ஆமா ஓகே தே. சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோமா? இனி போய் சாப்பிட்டு சீக்கிரம் படுப்போம். விடிய காலத்தையும் எந்திக்கணும். ஆமாப்பா அண்ணன்ட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். என்ன எங்க கிளம்ப போறிய? வீட்டுக்கு தான் நேரம் ஆயிட்டல. அவனி போயிட்டு நாளைக்கு வர காலையில. போறது இருக்கட்டே. எல்லாருக்கும் சாப்பாடு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் போங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா? எப்ப போனால? நாங்க சுமதிட்ட பேசிட்டு வெளியே போனோம்லாமா? சாப்பாடு வாங்கிறதுக்கு தான் போனேன். இப்ப பெறவாசலோட வந்தனால உங்களுக்கு தெரியல. ஏன் மக்கா இப்படி பண்ணியா? கேட்டுட்டு போப்படாத ஒரு வார்த்தை. என் வீட்டுல சாப்பாடு இருக்குவோ? இல்ல சொத்தல சுவாரெல்லாம் கிடக்குது. அப்படி இப்படி சமாளிச்சு கிடலான்னு பார்த்தேன். ஏமா பிள்ளைகள் எல்லாம் என்னைக்காவது வருது. இன்னைக்கு இங்க இருந்து சாப்பிடாம இப்படி பழைய சுவாரையா கொடுக்க போறிய? நான் நல்ல விதவா வாங்கி வச்சிருக்கேன். எல்லாரும் வந்திருந்து சாப்பிடுங்க வாங்க. மக்கா எனக்கு வேண்டாம்ல, என்னைய விட்டுரு. நீ இந்த பிள்ளைகள் விளக்கலாம் கூடு. மக்களே 2 பேரும் சாப்பிட்டுட்டு வாங்க. பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. ஆமா நானும் அப்பாய் போறோம். ஏமா எப்போ எங்கேயும் போடாது. யாமக்கா எனக்கு இப்படிப்பட்ட சாப்பாடு எல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு கண்டுதான் நான் இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது கூட சாப்பிட மாட்டீங்களா? ஏமா உங்களுக்கு பிடிச்ச ஆப்பம் இருக்குது. சாப்பிடுங்க. 2 சாப்பிட்டுட்டு போங்க. இவன் கேட்க மாட்டான். எல்லாம் வீட்டுல இருக்க சுவாரெல்லாம் மாதிரி வீணா போயிரும்ல. பழைய தினமே காலையில கூட என்கிட்ட கொண்டாங்க. நான் குடிச்சுக்கிட்டேன். இப்ப தயவு செஞ்சு இங்க சாப்பிட்டுட்டு போங்க. எம்மா அண்ணே இவ்வளவு தூரம் சொல்லியாமலாமே. நீங்க இருங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு போவோம். ஆமா நான் கார்லயே கொண்டு விட்டுருவேன். இன்னைக்கு இதுல தானே இருக்குது. சரி சாப்பிடுவோம் வாங்க. எல்லாரும் வாங்க. அங்க டைனிங் டேபிள்ல வச்சிருக்கு. இங்கே எல்லாரும் கீழ இருந்து சாப்பிடலாம்ல. அங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா? வாங்க. அம்மா இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பா. நீ கண்டுடாத. வாங்க. அம்மா இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பனா? உனக்கு திங்கிறதுக்கு ஆசையா இருந்தா நீ போய் தின்னு. உன்னை வேண்டானா சொன்னேன். என்னைய சொல்லிட்டு இடக்கா? அம்மா சும்மா தான் சொல்லிட்டு இடப்பானு. எம்மா மரியாதை என்ன சொன்னாலும் நீங்க எதுக்கு குறுக்கதானே பேசிட்டு இடக்குறீங்க? ஒரு வார்த்தை சரி மக்கா நான் வாரேன் இருந்து சாப்பிடின்னு சொல்லுதீங்களா? இந்த வயசான காலத்திலே உங்களுக்கு இவ்வளவு விதி உங்களுக்கு என்னத்துக்கு? ஆமாங்க மைனி இருப்பாவல அங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு என்ன? ஆனா இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளவு விதி தேவையில்லமா? அவிய பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாவ. இது இன்னும் மாமியார் மாதிரி காஞ்சிட்டு கிடக்காவ. மக்கா நான் அதுக்காண்டி எல்லாம் பாக்கலமா. அவன் விதமா சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்திருப்பான். நம்மளுக்கு திங்க முடியாதுன்னு நான் வேண்டான்னு சொன்னேன். உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும்பா. அம்மி தான் சொல்லியும். அம்மா அப்பவே இருந்து ஒரு மாதிரி புலம்பிட்டு வாரா. போங்க டீச்சர. வாய் முடிக்கிட்டு இருந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போவோம். எதுவும் பேசக்கூடாது நீங்க சொல்லிட்டேன். ஆமா நீங்க இப்படி மைனியை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாதிரி நாங்க வரைய மாட்டோம். இங்க பாத்துடுங்க. ஏமா தாய்மார்களே நீங்க வராண்டா. இப்ப வந்தவ வருஷத்துக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தோன்னா அவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு கிடக்குறீ. இத்தனை வருஷம் வளர்த்த அம்மாயை விட்டுக்கிட்டு. ஏமா துணி எடுத்து கொடுத்தனால ஒண்ணும் பேசல. குடும்ப பிரியன்னு நீ நினைக்கிய? அண்ணே நல்லா இருக்கணும்னா மைனி கூட நம்ம நல்லா பழகணும். மைனியை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு அண்ணே மட்டும் போதும்னு சொன்னா இவ்வளவு நாள் அப்படி இருந்தது போதாதாம? பிரிஞ்சு எவ்வளவு நாள் இருந்தோம் மனஸ்தாபப்பட்டு. அண்ணே மட்டும் தான் உங்களுக்கு வேணும். என் பிள்ளை எனக்கு எப்பவும் முக்கியம் தான். அப்படி நினைக்கவே மைனியே முக்கியம் தான் நினைங்க. நீங்க மைனியை கவனிச்சாலே அண்ணே ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட நல்லா பேசுவான் நல்லா வருவான். ஆமா அவனுக்கு அவியல தானே ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க அவியல பாத்துக்கிட்டா அவனும் உங்க கூட நல்லா பழகுவான். நல்ல ஜாலியா இருப்பான். நாமலாம் எப்பவும் ஒண்ணு போலதாமா பழவி. உங்க 2 பேரும் எப்படி பாக்கணும் அதே மாதிரிதான் சுமதி எனக்கு. இப்ப உங்ககிட்ட யாராவது கேட்டாவல வாயை மூடிக்கிட்டு போவாங்க. போறம்மா இதுக்கு மேல நின்னா என்கிட்ட தான் சாடுவா. அவ பிள்ளையில ஆசை தெரியாது. எல்லா கோபத்தையும் என் மேலதான் காணிப்பா. என்னது புலம்பிட்டே போறிய? ஒண்ணு இல்ல செல்லமா சாப்பிடவா. வாரே போங்க அந்தால. கடைசியில அப்பாதான் மாட்டினவ. அது எப்பவும் நடக்கூடியதுன்னு. இது என்னங்க எனக்கு 4 இட்லி வச்சிருக்குது. சாப்பிடுங்கப்பா. 4 எல்லாம் தின்னுக்கிட மாட்டேன் மக்கா. எனக்கு 2 போதும். சரி அப்ப 2 இட்லி சாப்பிட்டுட்டு இதுல இருக்கலாம் இந்த நான் அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல இந்த சிக்கன் பிரியாணி இருக்கு எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டுடுங்கப்பா. எல்லாம் அப்பாக்கு இதே சாப்பிட முடியாதுங்க மாதிரி அதெல்லாம் சாப்பிட சொல்லியா? எனக்கு வேண்டாமக்கா. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுடுங்க. இப்ப உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்கப்பா. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல. ஆமா மாமா வேற ஏதாவது வேணுமா? வீட்ல ஏதாவது துவச்சிட்டு இருக்கா? இல்ல ஒண்ணும் வேண்டாமா. சரி அப்ப அதை சாப்பிடுங்க. ஆமா அத்தை நீங்க என்ன பூரி மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு பூரி போதுமக்கா. எனக்கு வேற ஒண்ணும் ரொம்ப பிடிக்காது பாத்துக்க. பூரினா 2-3 சாப்பிடுவேன். அப்படியே நித்யா எப்பவும் அந்த பன்னீர் தான். ஆமா தா இட்ஸ் மை ஃபேவரட். ஏமா நான் என்ன வச்சிருக்கேன் பாத்தீங்களா? நீ என்ன வச்சிருப்பா? புரோட்டா தானே? ஆமா சித்தி. ஏமா நான் நெய் ரோஸ்ட். ஏமா அதுக்கு எத்தனை குழம்பு கொடுத்திருக்காவ பாருங்க. ஆமா சாப்பிடு சாப்பிடு. தங்கராணி என்ன வச்சிருக்கா பிளேட்ல? எங்க கொத்து புரோட்டா. அப்படியே கொஞ்சோண்டு தாட்டி டேஸ்ட் பாக்க. எடுத்துக்க. சாப்பிடுங்க எல்லாரும். என்ன நீ என்ன வச்சிருக்கா? இது கிளி பரோட்டாமா? என்ன எனக்கு சுத்தல தானதுல? தாரி நீ அதுல எனக்கு வந்து தா. சரினே. அவியலுக்குன்னு
ஒண்ணு சொல்லி வாங்கினாலும் அதுக்கப்புறம் மத்தவிய பிளேட்ல இருக்கதான் கேக்குது. இன்னும் இந்த பழக்கம் தான் 3 பேரை விட்டு மாறல. அது எப்படி மாறும்? எங்க அண்ணன் தங்கச்சிக்கிட்ட நாங்க கேட்டுக்கணும். எனக்கெல்லாம் சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கு. இப்படி அள்ளி வச்சிருக்கு இடியாப்பத்தை. யார் எனக்கு வச்சது? எத்த எல்லாருக்கும் உங்க மொபைல் தான் வச்சாவ. இத்தனை போட்டு வச்சிருக்கான் பாரு. எப்படி திங்க ஒண்ணு ஒண்ணா வச்சாலும் சாப்பிடலாம். அதுக்கு கொண்டக்கடலை குருமாயே கொடுத்தான். ஆமா, வேற ஏதாவது வேணுமாமா? கிரேவி, சிக்கன் பட்டர் மசாலா எல்லாம் வாங்கியிருக்கேன். இறைச்சியெல்லாம் போட்டு தராத. பல்லு இங்க ஒரு மாதிரி கிடக்குது. எங்க கொண்டு சவுத்துட்டு கிடக்க? இதை சாப்பிட்டுக்கிட்டேன். சிக்கன் எல்லாம் போட்டு எங்க சவிக்க? பல்லு இங்க எல்லாம் ஆடிட்டு கிடக்கு ஒரு மாதிரி. இதுல சீனியும் தேங்காய் பூவும் போட்டு அழகா தின்னுடலாம். எத்தி தேங்காய் பூ இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல எடுத்துட்டு வரட்டா? ஃப்ரிட்ஜ்ல வச்சதா? என்னைக்கு உள்ளது? 2 நாள் முன்னாடி எதுக்கோ தேங்காய் திருவினேன், மீதி ஆயிட்டுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்ல வச்சேன். அது வள போட்டு தும்பாவல. எல்லாம் அப்பப்ப செஞ்சு சாப்பிடணும். இப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள கிடக்கெல்லாம் எடுத்து திங்கக்கூடாதுமா. சீனி மட்டும் போதும் எனக்கு. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. இது சுவாமி என்னல? இது இங்கதியா பீட்சா. ஒரு முழு பீட்சா சாப்பிட்டு வாழ்க்கையில முதல் தடவை. தின்னு தின்னு நல்லா தின்னு. உனக்கு வேணுமாடி? இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு நூடுல்ஸ் இருக்கு போதும். இவ ஒரு நூடுல்ஸ் பைத்தியம். எங்க போனாலும் அந்த நூடுல்ஸ் விட மாட்டா. சரி, அவிவி விருப்பப்பட்டதை சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன இப்போ? அப்படி சொல்லுங்க பாட்டியோ. நான் வேணுமான்னு கேட்டேன், ஓவரா சீன் போடியா. அவ அப்படிதான் மக்கா. நீ சாப்பிடு. யார் அப்படி அம்மா ரொம்ப பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. எம்மா அமைதியா இருந்து சாப்பிடுங்கம்மா. என்ன சண்டை முடியாவுமா மாறி மாறி? மாமா புரோட்டா சூப்பர், நல்லா இருக்கும் மக்கா. எந்த கடையில வாங்குனீங்க? இந்த விக்னேஸ் புரோட்டா ஸ்டைல்ல வாங்கினேன். ஓ அது நல்லா இருக்குமாங்க. எது டீ? இது கல்லற அப்பா வாங்கிட்டு வருவா தெரியுமா? அங்க வேலைக்கு போனா தூரமா? அந்த தெங்கும்புறத்துல இருக்குது. ஆமாமா அதான். அங்கதான் மக்கா பிரியாணி, இந்த புரோட்டா வகைகள், கிளி புரோட்டா எல்லாம் வாங்கினேன். சரி சரி மாமா, சூப்பரா இருக்கு. அங்க பூரியும் நல்லா இருக்கும் பாத்துக்க. இவ எங்க போனாலும் இந்த பூரியை விட மாட்டா. அதான் பாருங்க. எம்மா பிடிச்சது சொன்னி, இதுல என்னமா தப்பு இருக்குது? ஒரு தப்பு இல்லதே. அவி சும்மா சொல்லியாவதே. எங்க நித்தியாலும் நித்தி இருந்தா பரவாயில்ல. அமைதியா இருந்த இடம் தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்காவ. அவ அப்படிதான். அவளுக்கு பிடிச்சது இருந்துச்சுன்னா வாயே பேச மாட்டா. முழுசா சாப்பிட்டு முடிக்கிறது வர எட்டியே பார்க்க மாட்டா. யாரு? நானா? என்னைய புகழ்றிய? ஆமா தாயே, ஒன்னேதான். என் தங்கம்ல. ஆமா, உங்க தங்கத்துக்கு தினமும் பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா. வச்சு குடுத்துற வேண்டியதானே. இது வைக்க என்ன அவ்வளவு நேரமா இருப்போது? அப்படி சொல்லுங்க டாடி. மாமா பன்னீர் பட்டர் மசாலா வைக்க கஷ்டம் தான் மாமா. எல்லாம் வதக்கி அரைச்சு வச்சு பறக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவோம். என்ன மக்கா நீ வச்சிருக்கிறியா? நான் வச்சிருக்கேன். நானும் அக்காளும் சேர்ந்து யூடி பார்த்து வச்சிருக்கோம். ஒரு தடவை செஞ்சிருக்கோம் பத்துடுங்க. அதுக்கே எங்க அம்மா பன்னீர் வைக்க வேலைக்கு இதெல்லாம் வாங்கி குழம்பு வைக்கணுமா, இனியெல்லாம் வாங்கப்படாதுன்ட்டாவ. இத்தனோண்டு பாக்கெட்ல இருக்குது 250 ரூபாய் சொன்னவல்ல. 250 ரூபாய்க்கு உங்க அம்மா இப்படி சொன்னா? என்ன 250 எனக்கு ரொம்ப பெருசுதான். அத வச்சு நான் 4 நாளைக்குள்ள காய வாங்கி ஓட்டிடுவேன். இவ்வளவு ஒரு குழம்புக்கு அவ்வளத்தையும் தீத்துட்டாள்வ. ஒரு இறைச்சி வாங்கினாயாவது சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது என்னது ஒண்ணுமே நல்லா இல்ல. அதுல இருக்க டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமாமே? அதானே. சந்தியா, இனி நீ என்னைக்காவது இது வச்சா என்னைய கூப்பிடுன்னு நான் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட வரேன். சரிம்மா. உனக்கு இல்லாமையா? ஏமா நித்யா நம்ம வீட்டுக்கு வரணுமா? ஆமா வரணும். என் மருமக வரக்கூடாதுன்னு நினைப்பி இப்படி கேக்கா? அவ வரணும்னா நீங்க பன்னீர் பட்டர் மசாலா வைக்கணுமா? வச்சுக்கிட்டு கூப்பிட்டா வீட்ல சாப்பிட வருவாளாம். அப்படியே மக்கா? ஆமா, அவ்வளவு பிடிக்கும். அப்ப வச்சிருவோம் சொல்லு. 2 நாள் கழிச்சு நான் வச்சு உன்னை கூப்பிடி. ஆமா நானும் வைக்கேன். வாரத்துக்கு 2 நாள் எங்க வீட்ல, வாரத்துக்கு 2 நாள் உங்க வீட்லனக்கா. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன் போலயே. நீ வா மக்கா, உனக்கு எல்லாம் செஞ்சு தரோம். பாத்தியல எவ்வளவு பார்ஷியாலிட்டி காணிக்காவ. சரியான ஆளு பத்துக்கு அம்மா. நீ எதுக்கு இறங்கின? அப்படியே போக வேண்டியதுதானே? இப்ப நான் இறங்கினால என்னமா? இப்படி இறங்கி சரி எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொன்னதா ஒரு மரியாதை. காருக்குள்ளே இருந்துகிட்டு உங்களை இறக்கி விட்டுட்டு போனா என்ன இருக்கும்? இல்ல மக்கா, நீ யாராயிட்டுல பிள்ளைகள் பத்தி ஆடும்ல அப்போ. ஆமா, பச்சை பிள்ளைல ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்காவ. என்னை யாரு தேடியா? யாரும் தேடலனா வாமோனே, நான் கூட வச்சுக்கிட்டேன். எம்மா நல்லா கூப்பிடுதில்ல, உடனே சும்மாரி கொண்டு விடுவா. பிள்ளைகள் தான் தேடாதுன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி இருக்கா, அவ தேடுவாள்ல. சரிடே, போ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உடனே வந்துருவான். நானும் இப்ப விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி எல்லாரும் நல்லா குளிச்சு கிளம்பி காலையில ரெடி ஆகுங்க. அங்க வரதா இருந்தா என்கிட்ட ஒரு போன் பண்ணுங்க. நான் வீட்டுலதான் இருப்பேன். கார்ல வந்து கூட்டிட்டு போறேன். சரி நாளைக்கு பாப்போம். சரிம்மா, நான் கிளம்பட்டா? ஆட்டனே பார்த்து போயிட்டு வா. ஆட்டு பாய்.